Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. காதல் என்ற பெயரில் 97 சவரன் நகை, 42 லட்சம் ரூபாய் பணம், கார், பைக் என அனைத்தையும் வாங்கிக் கொண்டு ஏமாற்றிய அதிர்ச்சி சம்பவம் சென்னை வடபகுதியில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 41 வயதான பெண் காவலர் தற்போது ஆவடி மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட மணலி புதுநகர் காவல் நிலைய குற்றப்பிரிவில் பணியாற்றி வருகிறார். துணை ராணுவத்தில் பணியாற்றிய அவரது கணவர் 2016ஆம் ஆண்டு விபத்தில் உயிரிழந்த நிலையில் 2 குழந்தைகளுடன் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்த சூழலில் கடந்த 2024ஆம் ஆண்டு சாத்தாங்காடு காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது திருவெற்றியூரை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான அப்பு என்ற சிவராமனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நானும் உங்கள் ஜாதிதான், உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். இந்த ஒரு வாக்கியம்தான் பெண் காவலரின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே திருமணமானவரும் 3 குழந்தைகளின் தந்தையுமான சிவராமன் தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு பெண் காவலரை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார். அதை நம்பிய பெண் காவலரும் சிவராமன் கேட்டபோதெல்லாம் பணமும் நகையும் கொடுத்ததாக கூறப்படுகிறது. முதலில் வங்கிக் கணக்கு முடங்கியுள்ளதாக கூறி 2 லட்சம் ரூபாயை வாங்கிய சிவராமன் பின்னர் படிப்படியாக 97 சவரன் நகை, 42 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஒரு கார், ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் வைர நகைகள் வரை பெற்றுக்கொண்டதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய வண்ணாரப்பேட்டை காவலர் குடியிருப்பில் இருவரும் சுமார் 6 மாதங்கள் ஒன்றாக வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் திருமணம் குறித்து பெண் காவலர் வலியுறுத்திய போது சிவராமன் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்துள்ளார். சந்தேகமடைந்த காவலர் தான் கொடுத்த பணம் மற்றும் நகைகளை திருப்பி கேட்ட போதும் அவற்றை திருப்பி தராமல் சிவராமன் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தை அணுகிய பெண் காவலர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்க வைத்துள்ளார். தற்போது ரவுடி சிவராமன், அவரது தாயார், மனைவி உள்ளிட்ட 6 பேர் மீது ராயபுரம் போலீசார் மோசடி, நம்பிக்கை துரோகம், மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காதல் பெயரில் தொடங்கிய இந்த உறவு பல லட்சம் ரூபாய் மோசடி புகாராக மாறியிருக்கும் நிலையில் ரவுடி சிவராமன் மீது ஏற்கனவே பல காவல் நிலையங்களில் வழக்குகள் இருப்பதும் தற்போது தெரியவந்துள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை தற்போது தொடங்கியுள்ளது.